எடப்பாடி கும்பம் சக்திவேல். கடக லக்கணத்துக்கு குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். 2 உறவு முறைகளும் உங்க வீட்டுக்கும் பின்னாடி வந்து தங்குற மாதிரி அர்த்தம். தீராத கடன் ஒன்று தீர்றதுக்கான வாய்ப்பு கட்டாயம் உருவாகுங்க. ஆயுள் பயம் நீங்கும். 8ஆம் பார்வையை குரு பார்க்கறதுனா வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். இப்போ நம்ம தொடர்ந்து குரு பயிற்சி பலன்கள், லக்கண ரீதியான பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் இப்போ கடக லக்கணத்திற்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கடக லக்கணத்துக்கு குரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ குரு அப்படின்னா ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் அதிபதி. உறவுல பார்த்தோம்னா சித்தி முறையை குறிக்கக்கூடிய கிரகம் 6ஆம் இடம் என்பது. அதே போன்று பாக்கியாதிபதி, பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் பாவாதிபதியும் குருவாகவே இருப்பார். 9ஆம் என்பது தந்தை குறிக்கக்கூடிய உறவு முறை. அப்ப இந்த 2 கிரகமும் 2 உறவு முறைகளும் உங்க வீட்டுக்கும் பின்னாடி வந்து தங்குற மாதிரி அர்த்தம். அதாவது 11ஆம் பாவகத்திலிருந்து 12ஆம் பாவத்துக்கு ஷிஃப்ட் ஆகி வராங்க. இப்ப குரு டிரான்சிட் ஆகி வர்றப்ப குரு எப்பயுமே பார்க்கிற பார்வைக்கு தான் பலன் அதிகம். அதாவது எங்கிருந்து எந்த வீடுகளை பார்க்குறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் பலன் இருந்து நம்மளுக்கு உறுதியாக கிடைக்கும். அதன்படி லக்கணத்துக்கு 12ஆம் இடத்திலிருந்து குரு 4ஆம் பாவத்தை ஃபர்ஸ்ட் பார்க்குறாரு. அப்போ 4ஆம் பாவகம் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, மனைவியினுடைய தொழில், குழந்தைகளுடைய வெளியூர் பயணம் அப்படின்னு நம்ம 4ஆம் பாவகத்தை சொல்கிறோம். இப்போ இந்த 4ஆம் பாவகத்தை குரு பார்க்கறதுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா, ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, புதிய வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டம் உருவாகிறதுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இதே மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப, ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு ஜாதகத்தில் நன்மை என்ன தீமை என்ன ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நன்மையோட தீமை தான் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜாதகத்தில் யோகங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுதோ அதே அளவுக்கு தோஷங்களும் வேலை செய்யும். அப்போ தோஷங்கள் எப்படி வேலை செய்யும், நம்மளுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல கிளியரா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள முன்னெச்சரிக்கைப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதனாலதான் எப்பயுமே ஒரு ஜாதகத்துல பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையுமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கணும். அப்ப 4ஆம் பாவத்தினுடைய மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இதுல 4ஆம் இடம் தாயார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப 12ஆம் பாவத்தில் இருந்து குரு பார்க்கறது, அதுதான் இங்க வந்து இப்ப பெரிய ஹைலைட். 12ஆம் பாவம் என்பது மருத்துவமனை அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, அப்ப தாயாருக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு, இல்ல உங்க காருக்கு அதில் ஏதாவது சர்வீஸ் பண்ணணும், இல்ல ஏதாவது விபத்துகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா 4, 8 சம்பந்தம் ரெண்டையுமே பார்க்குது அப்படிங்கிறதுனால வாகன விபத்துகள் அதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாக பார்க்கும். வீடுகளில் ஏதாவது தேவையில்லாம பிரச்சனைகள் அப்படி உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்ப 2 விஷயத்திலையும் கவனமா இருந்துக்கணும். அப்ப 4ஆம் பாவகம் அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்தா, உங்க தாயாருடைய உடல் ரீதியா ஹெல்த் இஷ்யூ இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு அப்படின்னா, தாராளமா நீங்க இந்த காலகட்டத்தில் அதை செஞ்சுக்கலாம். அது இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விரைய செலவுகள் சம்மந்தமே இல்லாத ஒரு விரைய செலவு கொண்டாந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை உண்டு பண்ண வச்சிடும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்த்துக்கணும். 4ஆம் பாவகத்தை எடுத்து அவர் பார்க்கின்ற பாவகம் 6ஆம் பாவகம். அப்ப 6ஆம் பாவகத்தை குரு பார்ப்பாங்க. அப்ப 6ஆம் பாவகத்தை பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா, தீராத கடன் ஒன்று தீரப்போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கட்டாயம் வந்து மேக்சிமம் வந்து கடகலக்கணம் அப்படின்னாவே கடன் பிரச்சனை இயற்கையாகவே அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த 1/6 சம்பந்தம், லக்கண ரீதியாக இருக்கிற கிரகங்கள், லக்கணத்தில் உச்சம் பெற கிரகங்கள், நீசம் பெற கிரகங்கள், இதனுடைய தன்மை அந்த லக்கணத்துக்கு இயற்கையாகவே இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு கடக லக்கணத்துக்கு அங்கே கொஞ்சம் கடன்கிற பாக்கியம் அங்கே உண்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோதிட ரீதியாக நம்மளுக்கு கடன்கிற பாக்கியம் கட்டாயம் அங்கே ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அடுத்த பார்வையாக குரு 6ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அப்ப 6ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ருணரோக சத்துருஸ்தானம். இப்ப கடனை கொடுக்கக்கூடிய பாவகம், கடன் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள், நோய் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள், எதிரிகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள். ஸோ இந்த அமைப்புகள்லாம் 6ஆம் பாவகத்திற்கான வேலைகள். இப்ப அந்த அதிபதி போய் 12இல் மறைவது ரொம்ப சிறப்பு. அதாவது 6ஆம் அதிபதி 12இல் மறைவது ஒரு கூடுதல் சிறப்பு. இந்த ஒரு பாவகத்துக்கு நம்ம அதை தைரியமா நம்ம எடுத்துக்கலாம் பிளஸ் பாயிண்டாவே. 12ஆம் பாவகத்தில் இருந்து 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா,
உங்களுக்கு இதுவரைக்கும் கடந்த ஒரு 8 வருட காலமாக நீங்க பட்ட கடன்கள் எல்லாம் தீர்வதற்கான ஒரு பொன்னான வாய்ப்பு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். ஏன்னா 6ஆம் இடங்கிறது நம்மளுக்கு கடன், ருணரோக, சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்றோம். அப்ப எதிரிகளினுடைய தொல்லைகளிலிருந்து விடுபடுறதுக்கும், கடன் தொல்லைகளில் விடுபடுவதற்கும், நோய் சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து தன்னை காத்துக்கொள்ளவும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா கெட்ட கிரகம் கெட்ட இடத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்பு. அது இந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதியாக இருந்தாலுமே 6ஆம் இடங்கிறது தான் முதன்மையான இடம். அப்ப முதல் இடத்துக்கான வேலைகள் தான் முதல்ல பண்ணுவாங்க. அதனால நீங்க இதுவரைக்கும் ஏற்பட்ட கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு குரு கொடுத்த ஒரு வாய்ப்பா அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு 2 இஎம்ஐ அல்லது 3 இஎம்ஐ நான் கட்டிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே லோனா எடுத்து டோட்டலா எல்லாம் முடிச்சுட்டு ஒரே இஎம்ஐயா கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில பேர்த்துக்கு ஒரு எண்ணங்கள் வரும். ஏன்னா இதுல கடன் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு அடுத்தடுத்து நம்ம இஎம்ஐ கட்ட முடியல, இது ஒரே லோனா கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் அவங்க உருவாகும். செய்யறதும் சிறப்பு தான். ரைட், ஓகே. அடுத்தது 6ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, இங்கே 6ஆம் இடம் தான் நம்மளுக்கு மறுபடியும் மீண்டும் கடன் ஆகிறது. அதாவது இப்போ ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்கிறவங்க எல்லா சில்லற சில்லறையா ஒரு 5 லட்சம் 10 லட்சம் வச்சிருக்கிறவங்க பெருசா ஒரு கடனை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக வச்சிரும். சின்ன சின்ன கடன் எல்லாம் அடைக்கிறதுக்கு பெருசா ஒரு கடனை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி விட்டுருவாங்க. ஸோ அது மைனஸ் பாயிண்ட். ரெண்டாவது மருத்துவமனை செலவுகள் கட்டாயம் தலைதூக்கி நிற்கும். அது தாயாருக்கா இல்ல அப்பாவுக்கா இல்ல குழந்தைங்களுக்கா அப்படின்ட்டு இல்ல ஜாதகருக்கு அப்படி கூட கொண்டாந்து நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இது ரெண்டும் மைனஸ் பாயிண்ட் தான். குருனுடைய அடுத்த பார்வை உங்க லக்கண பிரகாரம் 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை வரும். இப்ப 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, முதல்ல ஆயுள் விருத்தி, ஆயுள் பயம் நீங்கும். 8ஆம் பார்வையை குரு பார்க்கறதுனா நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், ரொம்ப முடியாம இருந்தவங்க கூட ஒரு மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த 8ஆம் பாவத்தை பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய நன்மை அது செய்யும். அதே போல வராத கடன் ஒன்று உங்களுக்கு வரும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். குழந்தைங்களை வெளியூர் அனுப்பி படிக்க வைக்கலாம், இல்லை வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கலாம் அப்படின்னா குழந்தைங்களை பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால நம்ம ஹாஸ்டலில் விடுறது வேண்டிய வாய்ப்புகளோ இல்லை வெளியூர் இல்லை வெளிநாடு அப்படி அனுப்ப வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் தாராளமாக நீங்கள் அதை செய்யலாம். 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா, இப்போ 9ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம் அப்படின்னு நம்ம 8ஆம் இடத்தை சொல்றோம். அப்ப தந்தைக்கு இயற்கையாகவே தந்தைக்கு ஒரு மருத்துவ செலவுகள் உண்டாவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அப்போ ஒரு வயோதிகமா இருக்கிற தாய் தந்தையரை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் உண்டு பண்ண வேண்டிய சூழ்நிலையை கட்டாயம் உருவாக்கி விட்டுரும். தொழில் ரீதியாகவும் தந்தைக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டங்களா இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் ஈக்குவல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் கொண்டாந்து நிறுத்த வைக்கும். கடந்த ஒரு வருட காலம் அப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டம் அவங்களிடமே பணம் இல்லாம இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், இல்லை உடல் ரீதியான பாதிப்புகள் இப்படி இருக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக பார்க்கும். இந்த ஒரு வருட காலம் கொஞ்சம் தந்தையினுடைய விஷயத்துல மட்டும் கவனமா இருந்து. மேலும் லக்கண ரீதியாக 4ஆம் இடத்துல 6ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இந்த வீடுகள்ல, அதாவது துலாம் வீடு, தனுசு வீடு, கும்ப வீடு, இந்த 3 வீடுகள்ல குருவோ அல்லது சனியோ அல்லது புதனோ இந்த 3 கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகங்கள் திசையோ குத்தியோ நடக்குது அப்படின்னா நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கணும். ஏன்னா இதுல தேவையில்லாம வாகன விபத்துகள், தேவையில்லாம கடன்களையும் பகை உண்டாவதற்கான சூழ்நிலையும் ஏற்படுத்திவிடும். ஒரு வருட காலம் அந்த பாவத்தில் இருக்கிற கிரகங்கள் திசை நடக்கும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். கோவில் பரிகாரம் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய இஷ்ட தெய்வமான ஐயப்பன், முருகன், ஆஞ்சநேயர், பாண்டி, முனீஸ்வரர் இந்த மாதிரி கிரகங்கள் இருந்தாலும் இன்னைக்கு அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கிற மாதிரி கிரக அமைப்பு தான் இந்த குருபெயர்ச்சி காலகட்டங்கள்ல இருக்கு. ஸோ இதுல கஷ்டத்துக்கு உதவுற தெய்வம், ஏன்னா இதெல்லாம் இஷ்ட தெய்வம், கஷ்டத்துக்கு உதவுற தெய்வம் அப்படின்னு பார்த்தா சனி பகவான் தான். அப்ப திருநள்ளாறு போயிட்டு அந்த நலத்தீர்த்தத்துல குளிச்சுட்டு ஒரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு பெரும் கஷ்டத்துல இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். கடக லக்கணத்திற்கு இந்த 2025-26 நடக்கக்கூடிய குரு பயிற்சி ஒரு பெரிய யோகத்தையும் கொடுக்கும். எப்படின்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். இந்த பழமொழிக்கு, இந்த ஜோதிட பழமொழிக்கு தகுந்தது போல 6ஆம் அதிபதி இதுவரைக்கும் கடனை ஏற்படுத்தி கொண்டிருந்த 6ஆம் அதிபதி
12 மறைவது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய யோக பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.